இந்த பறவையை பற்றிய ஆய்வாளர்கள் குறிப்பிடும் பொழுது இந்த ஹுதுஹுது பறவை அப்படின்னு சொல்றது கொண்டலாத்தி பறவை இருக்குல்ல, இந்த கொண்டகலாத்தின்னு சொல்றோம்ல, பார்த்துருப்பீங்க. இந்தியாவில் இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு. இந்த கொண்டலாத்தி பறவைங்கிறது ரொம்ப குறைந்து விட்டது. தண்ணீருக்காகவே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எங்கே போனாலும் அதை வச்சிருப்பாங்க. இந்த பறவையே பொதுவாக நம்ம இந்த வீடுகளில் கிளியை வளர்க்குறோம், மைனா வளர்க்குறோம். பெரும்பாலும் இந்த பறவைகள் தான் பெரும்பாலும் இருக்கும். லவ் பேர்ட்ஸ்ன்னு சொல்லி சில பறவைகளை வளர்க்குறாங்க. இதை தவிர்த்து வேறு பறவைகள் பெரும்பாலும் நம்ம வளர்க்குறது இல்லை. வீடுகளில் வைக்கிறது அழகு. அது அந்த கிளி பேசும் இல்லையா, கிளி பேசும், மைனா பேசும். அதை விட சிறப்பாக பேசக்கூடியதான் இந்த கொண்டலாத்தி. சில பேர் கொண்டலாத்திம்பாங்க, கொண்டகலாத்திம்பாங்க. இந்த கொண்டை வச்சிருக்கிறது இன்னும் தெளிவாக சொல்ல போனால் இப்போ உள்ள பாஷை நம்ம சொல்லப்போனால் மரங்கொத்தி. இந்த கொண்டலாத்தி பறவை தான் மரங்கொத்தி பறவை. இதைத்தான் கொண்டலாத்தி ஹுதுஹுது என்று குரானிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த கொண்டலாத்தி என்று சொல்லக்கூடிய இந்த மரங்கொத்தி பறவை மீன்கொத்தி பறவையினுடைய ஃபேமிலி, அது அந்த ஜின்ஸை சேர்ந்தது என்று ஆய்வாளர்கள் எழுதிட்டு இது தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்தை கண்டுபிடிக்கும். அது எப்படின்னு கேட்டா, இன்னைக்கு அந்த ஆற்றல் அதுக்கு இருக்குது, ஆனா மனிதன் அதை பயன்படுத்த இல்லை. இன்னைக்கு அது பல ஆற்றலை அல்லாஹ் ஒவ்வொரு பறவைக்கும் ஒரு சக்தியை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான், ஒரு சிறப்பை கொடுத்துருக்கிறான். இந்த கொண்டலாத்தி பறவைக்கு, இந்த ஹுதுஹுதுக்கு அப்படி ஒரு சிறப்பு. தண்ணீர் பூமிக்கு அடியில் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அதை கண்டுபிடிக்கும். அந்த தண்ணீருடைய சுவை என்ன என்பதை கூட வித்தியாசப்படுத்தி அதனுடைய செயல்பாடுகள் அதை காட்டும். அதை என்ன செய்யணும்னு கேட்டால், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் போய்கிட்டு இருக்கும் பொழுது அது அப்படி தண்ணீரை தேடும். எந்த இடத்துல தண்ணீர் இருக்குதோ அங்கே தன்னுடைய அழகுன்ற சொண்டால வேகமாக கொத்தும். அப்படி கொத்திட்டு அந்த தன்னுடைய கொண்டையை என்ன செய்யும், அப்படி ஆகட்டி ஆட்டி அப்படி ஆடும். அது ஆடும்போது இந்த இடத்துல தண்ணீர் இருக்கிறது. அதனுடைய ஆட்டத்திற்கு அந்த தண்ணீருடைய சுவை எவ்வளவு இருக்குங்கிறத கண்டுபிடிப்பாங்க. அது மென்மையா ஆடுனா அதனுடைய தண்ணி சும்மா இருக்கும், கொஞ்சம் உப்பு கரிக்கும் இல்லை சில தண்ணிங்களாம். சில தண்ணி நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். சில கிணத்து தண்ணியை பாருங்கள், நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். சில பேர் சுமாராக இருக்கும், சில பேர் உப்பு கரிக்கும். சில கிணறு கடலை விட மோசமாக இருக்கும், அப்படிலாம் இருக்கும். இப்படி பலவிதமாக இருக்கும். எனவே இது அந்த கொத்தியதற்கு பிறகு தன்னுடைய கொண்டையை எப்படியெல்லாம் அது ஆட்டுகிறதோ, அந்த ஆட்டும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த அசைவினுடைய வேகத்தை வைத்து அதனுடைய தண்ணீருடைய சுவையை அறிய முடியும். இன்னைக்கு அதை அறிய முடியும். இது கிளி மைனாவை போன்று இதுவும் பேசும், பேச்சாற்றல் இதுக்கு இருக்கு. இதுட்டு அல்லாஹ் தஆலா வேறு சில திறமைகளையும் கொடுத்திருக்கிறான். இது இஸ்ரேலினுடைய தேசிய பறவையாகவும் இந்த பறவை இருக்கு. மரங்கொத்தி பறவை தான் இஸ்ரேலினுடைய தேசிய பறவை. நீளமான ஊசி கொண்டையை அதை வச்சிருக்கு. நம் நாட்டில் இப்போ ரொம்ப குறைஞ்சு போச்சு, இருக்குது. பழுப்பு நிறத்திலும் கருப்பு வெள்ளை பட்டை போட்டும் அந்த பறவைகளை நம்ம பார்க்க முடியும். பேச்சாற்றல், நினைவாற்றல், உணவுகளை சேமித்து வைக்கக்கூடிய திறமை ஆச்சரியமாக இருக்கும். அதில் இன்னைக்கு ஆய்வு பண்ணி பார்க்குறாங்க, எவ்வளவு பெரிய சிறப்புகளை அல்லாஹ் தஆலா அதற்கு கொடுத்திருக்கிறான். வெகு தூரம் சென்று உணவுகளை எல்லாம் அது சேமித்து வரக்கூடிய தனித்தன்மை வாய்ந்தது. உணவு கிடங்குகளை, மரங்களை கொத்தி 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 என்ன செய்யும், அதில் பொந்துகளை ஏற்படுத்தி அந்த பொந்துகளுக்குள்ள தங்களுடைய வீடுகளை மட்டும் ஏற்படுத்த இல்லை, சின்ன சின்ன ஓட்டைகளாக வெயில் காலங்களில், கோடை காலங்களில் பட்டு போய் இருக்கக்கூடிய மரங்களை போய் அது என்ன செய்யும், ஒரு 2 கொத்தும், அவ்வளோதான், கொத்தி ஒரு ஓட்டையை போட்டுரும், சின்ன ஓட்டையை போட்டுரும். அது எது தெரியுமா, இப்படி நிறைய பட்டு போன மரங்கள், ஆனால் படாத மரங்களை பெருசாக கொட்டாது, நல்ல பசுமையான மரங்களை, பட்டு போன மரங்களை கொத்தி 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 நிறைய ஓட்டை போட்டு வைக்கும். ஆயிரக்கணக்கான ஓட்டை போய் வைக்கும். இதற்கு விருப்பமான உணவு சோளப்பொரி. இந்த சோளம் இருக்குல்ல, அந்த பொரி, அது என்ன செய்யும், ஒவ்வொரு நாள் எடுத்துட்டு அந்த சின்ன சின்ன ஓட்டைகள் அது கொண்டு வைக்கும். அந்த வெயில் காலங்களில் ஓட்டைகளை வச்சிரும், அந்த பொந்துகளில் வச்சிரும். இது எது வரைக்கும் சேமிக்கும்னா 50,000 சோளப்பொரிகளுக்கு மேலே சேகரிக்குமா, 50,000 சோளப்பொரிகளுக்கு. அப்படி உணவை சேமித்து வைப்பதில் தனித்திறமை வாய்ந்ததாக இந்த மரங்கொத்தி பறவை இருக்கிறது. இது மரத்தை கொத்துற வேகம் இருக்குது. கண்ணை கொத்துனா நம்ம கண்ணில் கொத்துச்சுன்னு வைங்க, கண்ணு தனியாக கண்ணு வெளியில் வந்துடும், அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும். 40 கிலோமீட்டர் வேகத்தில் அது கொத்தும். அடிச்ச ஒரு கொத்து கட 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 கடன்னு கொத்திக்கிட்டே இருக்கும். அப்படி கொத்தும் பொழுது அப்போ எப்படி இவ்வளோ பெரிய வலிமையான மரத்தை அது கொத்துது, அதனுடைய சொண்டு அழகு உடையாதா என்று கேட்டால், ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த அந்த கொண்டகலாத்தி என்று சொல்லக்கூடிய அந்த மரங்கொத்தி சொண்டினுடைய கீழ்ப்பகுதி இருக்கு பாருங்க, அழகினுடைய மேலும் கீழே இப்படி வருமா இல்லையா, அந்த அழகுக்கு கீழே ஒரு தசையை கொண்டு வந்திருப்பான். அந்த தசை எப்படி இருக்கிறதுனா இடிதாங்கி மாதிரி இருக்கிறது. இடிதாங்கி இருக்குல்ல,
அந்த இடியை தாங்கக்கூடிய அந்த ஸ்டைலில் என்ன செஞ்சிருக்கிறான், அந்த அந்த தசையை கொண்டு வந்திருக்கிறான். எனவே அந்த தசை இது எவ்வளவு வேகமாக கொத்தினாலும் அந்த அலகில் பாதிப்பு ஏற்படாத அளவிற்கு அந்த தசை அதை பாதுகாத்துக் கொள்கிறது. ரெண்டாவது, இப்படியெல்லாம் கொத்தும்போது அதனுடைய மூளை பாதிக்குமா இல்லையா? அல்லாஹ் மேல மூளையை வைக்கல, அந்த கொண்டை அந்த அலகு இருக்கு இல்லையா, சொண்டு, அந்த அலகுக்கு நேர் பின்னாக அந்த மூளையை வச்சிருக்கிறான். முழுமையான பாதுகாப்போடு அது இருக்கிறது. அல்லாஹ்வுடைய குதரத்தான படைப்பு அது. அல்லாஹ் ஆச்சரியமான படைப்பு. கடந்த காலங்களில் தூது செல்வதற்காக அரசர்கள் புறாவை பயன்படுத்துவாங்க. புறாவினுடைய காலில் கடிதத்தை கட்டி அனுப்புனாங்க. அந்த அரசன் இந்த அரசனுக்கு அனுப்பான். கரெக்டாக அது எப்படி அந்த அரசனுடைய இடத்துக்கு கொண்டு வந்து சேருது? அதை விட செய்திகளை கொண்டு செல்வதில் துரிதமாகவும் துல்லியமாகவும் செய்யக்கூடியது இந்த கொண்டகலாத்து. அந்த இதை விட அதை பழக்கினாதான் நமக்கு தெரியும். அதை பழக்கினால் நம்முடைய உறவுகளுக்கோ வேற எங்கே இடத்துக்கோ இன்னைக்கு என்ன கொண்டு போகலாம். இன்னைக்கும் செய்தி பறவை ரீதியாகத்தானே போகுது. இதுலேருந்து செய்தி அனுப்புகிறோம் இல்லை, இப்போ அப்படி தான் அனுப்புகிறோம். அது பறந்து தானே போகுது, வானத்தில் போயிட்டு தான் இல்லையா? அப்போ இதெல்லாம் அன்றைய காலத்திலேயே அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டிட்டான். இன்னைக்கு இதுலேருந்து டக்குன்னு அனுப்புகிறோம், அங்கே உங்களுக்கு வந்துடுது, அங்கே வந்துடுது, அமெரிக்காவுக்கு போயிடுது, சவுதிக்கு போயிடுது, ஜப்பானுக்கு போயிடுது, ஸ்ரீலங்கா போயிடுது, பறந்து போய் விடுகிறது. செய்திகள் பறந்து செல்வ முடியும் என்பதை அல்லாஹ் அந்த கொண்டகலாத்தி ஹுதுஹுது பறவையின் மூலமாக அன்றைக்கு தெளிவுபடுத்தினான்.